ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தன் இடத்தை விட்டு நகர்ந்ததுனால எரியும். எரிஞ்சு மிக வேகமாக பூமியை நோக்கி வருது. அது வர வர அது வெடித்து சிதறி அது சாம்பலாயிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பூமியில் மூன்றில் ஒரு பகுதி மேற்பரப்பில் விழும். அது விழுகிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் குடிக்கிறதுக்கு ஏதுவான ரிவர்ஸ், ஆறு எங்கெல்லாம் மனுஷனுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்குதோ அந்த இடத்தின் மேல் விழுகும். மூன்றில் ஒரு பங்கு பூமியில். என்னது பர்டிகுலர் ஒரு குறிப்பான ஒரு இடத்துல விழுகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு அனுப்பப்பட்ட அந்த நட்சத்திரங்க. அதுக்கு பேர் எட்டின்னு பேர். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த தண்ணியில் உருவாகிற இடத்துல விழுந்த உடனே அது கரைஞ்சிரும். அதனால வெடித்து சிதறி சாம்பலாக கீழே விழுந்தோடனே சாம்பலாக தான் விழும். அது கரைஞ்ச உடனே அந்த தண்ணி எங்கெல்லாம் போய் மனுஷன் குடிக்கிறாங்களோ அந்த தண்ணி கசப்பாக மாறிடும். அதை குடிக்கவே முடியாது. ஆனாலும் மனுஷர்கள் குடிக்கிறாங்க. இதை மூன்றில் ஒரு பகுதி மக்களை தாக்குற இந்த ஒரு சம்பவம். ஏன் குடிக்கிறாங்கன்னா, தண்ணி இல்லைங்க, பார்க்குறான், குடிக்கிற கசப்பு துப்பிடுறான். ஆனால் மறுபடியும் குடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சாகிறதுக்கு போல இதை குடிக்கலாமேன்னு அப்படி குடித்தவங்களாம் அநேகர் செத்து போகிறாங்க அப்படின்னு நடக்குது. அது மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது. அது வந்து இன்னும் சயின்டிஸ்டால் அதை பார்க்க முடியல. அதனால் வேத வல்லுநர்களால் பார்க்க முடியும். இது வேதத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் எக்காலம் ஊதும் போது, இந்த வார்த்தையோட வரிக்கு பிற்பாடு 3ஆம் எக்காலம் ஊதும் போது இது சம்பவம் நடக்குது. தண்ணீரை மாறாவின் கசப்பை மதுரமாக்கினார்னு தான் நமக்கு தெரியும். கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தாருன்னு தெரியும். கற்பாறை நீரூற்றாக்கினார்னு தெரியும். ஆகாருக்கு தண்ணீர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாத போதில் காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன்னு சொல்லி எங்கிருந்தோ ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு இடத்துல கொடுத்தார். இப்படி தான் தெரியும். சாதாரணமான தண்ணியை அருமையான ஒரு திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது தெரியல. சபைக்கு வந்து சேர்ந்தது நிறையாங்க, சேராதது மிக முக்கியமானது. அதில் சேராதுதான் நான் சொல்கிறேன். இது கர்த்தரோட வரிக்கு பிற்பாடு 3ஆம் எக்காலம் ஊதும் போது இந்த கைவிடப்பட்ட மனுஷர்களை தண்டிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு வாதை இது. இதற்கு யாரும் தப்பிக்க முடியாது. 3ல் ஒரு பகுதி மக்களின் குடிக்கிற தண்ணீர் கசப்பாய் மாறிவிடும். அது அநேகர் செத்து போவார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சபைக்கு வந்து 8வது சத்தியங்களில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். பொதுவாக ஒரு விசுவாசி கேட்டால், ஒரு ஊழியக்காரர் கேட்டால் தெரியாது. அந்த நிலைமைக்கு இது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது வெளிப்படுத்தலை. என்ன நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள் 2 காரியத்தை வச்சுட்டு போனாங்க. கர்த்தரோட வரிக்கு பிற்பாடு 3 வருஷம் புத்திரகாலம், 3 வருஷம் மகா புத்திரகாலம். அப்படி ஒன்றுமில்லாத ஒன்றுமே இல்லை. யானைக்கு எறும்புக்கு சம்பந்தம். எறும்பு போல் நடக்கிற காரியத்தை சொல்லிட்டாங்க. யானையை போல் நடக்கிற காரியத்தை, அவ்வளோ பெருசான காரியத்தை சொல்ல முடியல.